அதே மாதிரி நீர் பருகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மினால டீஹைட்ரேஷன்னால கூட அந்த மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு இந்த மாதிரி வரும். ரெகுலராகவே சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது பாடியில் வந்து மசில் வீக்னஸ் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதை எதிர்கொள்கிறதுக்கு தான் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனல் மூமெண்ட் எக்ஸசைசஸ்ஸு இல்லாமல் அதுக்கு அப்புறமா இன்னும் ஜாஸ்தி பண்ணோன்னா ப்ராப்பரான ட்ரைனரோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லைனா கைனிசியாலஜிஸ்ட்டோ இல்லைனா டாக்டரோ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய ஜாயிண்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸசைஸை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே டாக்டர். மசில் வீக்னஸ் பத்தி சொன்னீங்க. அப்ப மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்டின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று ஒரு பெரிய ஒரு விஷயம். ஃபுட்டு என்ன கேட்டாலே வந்து ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து சாப்பிட்டாலே சரியாயிடுமோன்ற ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவாங்க. அதனால் நல்லா ஆணி அடித்த மாதிரி சொல்லணுன்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மசிலை ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்த்தாக வைக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் உணவுகள் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும்.